ஈசானிய மூலையில் கொண்டு போயிட்டு கனமான பொருள்களில் வந்து வைக்கிறது, அந்த மாதிரி செயல்கள்லாம் நாம் வந்து செய்யக்கூடாது. காலையில் கண் விழிக்கிறப்போ நம்மளுடைய உள்ளங்கை, கோவில் கோபுரம், சாமி படங்களில் கண் விழிக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் வலம்புரி சங்கு வச்சிருக்கிறது வந்து நல்லது. துளசி, நெல்லி, மருதாணி மரங்களை வீட்டில் வந்து வளர்ப்பது அப்படின்றது நமக்கு செல்வ வளத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மூணுமே இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயாருடைய அருளும் குபேரனுடைய அருளும் நிறைந்திருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எந்தவித தீய சக்தியோ கண் திஷ்டியோ இந்த இடத்துல வந்துட்டு அணுகாது. தினசரி வந்து பார்த்திங்கன்னா துளசி செடிக்கு முன்பாக வந்து கோலம் போட்டு விளக்கேற்றி வந்தோம் அப்படின்னா நமக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து நாம் கொடுக்கும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட தலைவாசல் படியில் நின்றுக்கிட்டு நம்ம வேறு யாருக்குமே வந்து கொடுக்கக்கூடாது. அந்த படியை விட்டு கீழே இறங்கி தான் நாம் வந்து கொடுக்கணும்.